நான் கன்சீவாக இருந்த ஸ்டேஜில் கூட என் பையன் வந்து செப்டம்பர் 18th பிறந்தான். செப்டம்பர் 10th வரைக்கும் நான் வந்து நடிச்சிட்டு இருந்தேன். நான் பிறந்து 1.5 monthsல நான் தைரியமாக அவனை விட்டுட்டு வந்தேன். கார் ஏறும்போது நான் அழுதுகிட்டெல்லாம் ஏறி இருக்கேன், அவனை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அரவணைச்சு அந்த பால் கொடுப்போம் இல்லையா, அந்த டைமில் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி கில்ட்டியாக அழுகையாக இருக்கும். எவ்ரிடே நான் அழுவேன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. MCR Pure Cotton Club, formals and casual shirts. போகும்போது கூட வந்து சதீஷ் கிட்ட சொல்லிக்கிட்டே போவேன், அவன் என்னை மறந்துடுவானா, அம்மாங்கிற ஒரு ஃபீல் போயிடுமா அவனுக்கு, அப்படிலாம் சொல்லிக்கிட்டே போவேன். PSA எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்னால் வந்து ரெண்டுத்தையுமே ஹேண்டில் பண்ண முடியல. அட் அ டைமில் தடை மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து PS வேண்டாம், நம்ம வந்து குவிட் பண்ணிடலாம் அப்படின்லாம் யோசித்தேன். இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு வந்துட்டேன், இது யாரும் எனக்கு தூக்கி கொடுத்துடல ஈஸியாக. ஆடிஷன் எல்லாமே அட்டன் பண்ணிட்டு வந்தாச்சு, பேமெண்ட் எல்லாமே பேசி முடிச்சாச்சு. நடுவில் என்ன மிஸ்கம்யூனிகேட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. பேமெண்ட் வந்துட்டு ரீகன்ஃபார்ம் பண்ணாங்க. ஐ செட் இல்லை, நான் அந்த பேமெண்ட்க்கெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது, மூஞ்சிக்கு வந்து நாங்கள் படம் வாய்ப்பு கொடுக்கறதே பெரிய விஷயம். அப்படியே என் பையன் வந்த ராசியா என்னன்னு தெரியல, ஒவ்வொரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சுது. அதே மாதிரி நம்ம இடம் வாங்கணும், வீடு கட்டணும். பொசிசிவ் இல்லாமல்லாம் வந்து கப்பிள் ரிலேஷன்ஷிப் இருக்கவே இருக்காது. அது ஒரு சிக்குமாடு, நானும் ஒரு சிக்குமாடு, எங்கே சுற்றினாலும் அங்கே தான் போய் நிற்போம். அந்த கிராமத்துல இருந்து வெளில வந்து நம்ம ஒரு ஃபீல்டுக்குள்ளே வரோங்கும் போது கண்டிப்பாக ஏதாவது தப்பாக பேசிடுவாங்களோங்கிற ஒரு பயமும் இருந்துச்சு அவங்களுக்கு. அதனாலையும் வேண்டாம்னு சொன்னாங்க. நீங்க உங்க மேல வச்சிருக்கிற அந்த தன்னம்பிக்கை என்னைக்குமே மாறாத மாதிரி ஒரு 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 உணர்வு கிடைக்குது. கரெக்டா? கரெக்டு தான். எனக்கு என்னென்னா, என்னை நம்பி ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. எந்த கமிட்மெண்ட்டாக இருந்தாலும், அது என்னோடய பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கட்டும், எந்த கமிட்மெண்ட் இருந்தாலும் அதில் நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். எந்த ஒரு சின்ன ரீசனுமே என்னோடய கமிட்மெண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பேன். அதனாலேயும் என்னவோ எனக்கு அந்த குழந்தை பிறக்கிற அந்த ஸ்டேஜில் கூட, நான் கன்சீவாக இருந்த ஸ்டேஜில் கூட, என் பையன் வந்து செப்டம்பர் 18th பிறந்தான். செப்டம்பர் 10th வரைக்கும் நான் வந்து நடிச்சிட்டு இருந்தேன். அண்ட் அவன் பிறந்து 1.5 monthsல எனக்கு வந்து C-section. அவன் பிறந்து 1.5 monthsல நான் தைரியமாக அவனை விட்டுட்டு வந்தேன். பட் ஒரு அம்மாங்கிற ஒரு இதில் வந்து எனக்கு இருக்கும். எவ்ரிடே நான் கார் ஏறும்போது நான் அழுதுகிட்டெல்லாம் ஏறி இருக்கேன், அவனை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா ஒரு அம்மாவுக்கு அந்த ஃபீல் தெரியும். ஒவ்வொரு வாட்டி தான் குழந்தைய எடுத்து நான் வந்து அவனுக்கு பால் கொடுக்கும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல, என்னோடய ஃபஸ்ட்டு குழந்தை, என்னால் அவனை உட்காந்து கவனிக்க முடியலையேங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்ல. நான் வந்து ஷூட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவனை தூக்கி அந்த அரவணைச்சு அந்த பால் கொடுப்போம் இல்லையா, அந்த டைமில் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி கில்ட்டியாக அழுகையாக இருக்கும். எவ்ரிடே நான் அழுவேன். போகும்போது கூட வந்து சதீஷ் கிட்ட சொல்லிக்கிட்டே போவேன், அவன் என்னை மறந்துடுவானா, அவன் என்னை வந்து அம்மாங்கிற ஒரு ஃபீல் போயிடுமா அவனுக்கு, அப்படிலாம் சொல்லிக்கிட்டே போவேன். எண்ட் ஆஃப் த டே வந்து எனக்கு எல்லா இடத்துலையுமே சப்போர்ட் அப்படிங்கிறது காட்ஸ் கிரேஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. என்னோடய ப்ரொஃபஷனல் லைஃப்லேயும் சரி, பர்சனல் லைஃப்லேயும் சரி. அதனாலேயோ என்னவோ நான் ஒரு படியாக வந்து கான்ஃபிடென்ட்டாக ஏறி வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். எங்கேயாவது ஒரு இடத்துல பிரேக் ஆகி உடஞ்சிருக்கீங்களா? அப்போ நிறைய டைமில் வந்து ஏதாவது ஒன்று ஷேர் பண்ண முடியுமா? வேண்டாம் அப்படின்ட்டு முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்டெல்லாம் இருந்துச்சு. இப்போ PSA எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்னால் வந்து ரெண்டுத்தையுமே ஹேண்டில் பண்ண முடியல அட் அ டைமில். அப்போது நான் என்ன யோசித்தேன்னா, இல்லைப்பா வேண்டாம், நான் இவனை ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறேன். ஏன்னா இந்த குழந்தை பருவங்கிறது வந்து நான் விட்டுட்டேன், அவனை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா திருப்பி இதை என்னால் யோசிச்சு பார்க்க முடியாது. இது எனக்கு கிடைக்கவும் கிடைக்காது. வேண்டாம், நான் இங்கே இருந்துக்கிறேன், இவன் கூடயே இருந்துக்கிறேன் அப்படின்னு. அப்போது எனக்கு வீட்டில் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போ, அவன் உன்னை மறக்கவே மாட்டான். எனக்கு என்ன மைண்டில் ஓடுனுச்சுன்னா, அவன் என்னை மறந்துடுவான், அம்மாங்கிற ஒரு விஷயத்த அவன் மறந்துடுவான் அப்படின்னு. எனக்கு அது ஒன்று மட்டும்தான் என்ன சொல்கிறது, ஒரு தடை மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து PS வேண்டாம், நம்ம வந்து குவிட் பண்ணிடலாம் அப்படின்லாம் யோசித்தேன். ஆனால் வீட்டில் கொடுத்த சப்போர்ட் அண்ட் எனக்கு அந்த ஒரு குருட்டு நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஒரு குருட்டு நம்பிக்கை, வேண்டாம் போய் தான் பார்ப்போமே, இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு வந்துட்டேன், இது யாரும் எனக்கு தூக்கி கொடுத்துடல ஈஸியாக, இது நானே என்னை விதைச்சிக்கிட்டு, நானே எனக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு, லைக் ஒரு கல்கி மாதிரி நானே என்னை செதுக்கி அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அது என்னால் ஈஸியாக விட்டு கொடுக்கவும் என்னால் முடியாது. அதனாலேயே வந்து நான் எவ்வளோ பிரேக் ஆகி எவ்வளோ உடஞ்சி அழுதாலும் திருப்பி நான் எந்திரிச்சு போவேன்.
அந்த மாதிரி எனக்குள்ளே நான் மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்லும் போது ஒரு பெரிய சினிமா பேக்ரவுண்ட் இல்லாமல் நீங்கள் உள்ளே வரீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய அவமானங்கள் கடந்துருக்கலாம். நீங்கள் என்ன நடிச்சிருவீங்களா, நீ நம்ம இதுக்கான ஒரு கரெக்டான ஒரு ஆளா, இது மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அது எப்படி நீங்கள் தாண்டி வந்தீங்க? இன்ஃபேக்ட் நீங்கள் உங்களுடைய பதில் பல பெண்களுக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹவு டு ஃபேஸ் தம்? ரீசெண்டாக வந்து நான் சின்ன தம்பி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு படம் வாய்ப்பு ஒன்று வந்துச்சு. ஸோ ஆடிஷன் எல்லாமே அட்டன் பண்ணிட்டு வந்தாச்சு, பேமெண்ட் எல்லாமே பேசி முடிச்சாச்சு. நடுவில் என்ன மிஸ்கம்யூனிகேட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. பேமெண்ட் வந்துட்டு ரீகன்ஃபார்ம் பண்ணாங்க. செட் இல்லை, நான் அந்த பேமெண்ட்டுக்கெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது, மூஞ்சுக்கு வந்து நாங்கள் படம் வாய்ப்பு கொடுக்கறதே பெரிய விஷயம். இந்த வார்த்தை சொல்லி சொன்னாங்க. இந்த வார்த்தை சொல்லி சொன்னாங்க அந்த மேனேஜர், நான் பேர் சொல்ல விரும்பல அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என் மூஞ்சுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா வேற எந்த மூஞ்சுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பண்ணுங்க, என்னால் இனிமேல் அந்த படத்தில் பண்ண முடியாது, நான் அதுலேருந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு தெரியல அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு. சீரியஸ்லி எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் இப்போ நம்மளை சுற்றி இருக்க சொசைட்டி நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. இதெல்லாம் தாண்டும் போது அப்போ எத்தனை பேர் கைப்பிடிச்சு தூக்கி விட்டுருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு நல்ல ஸ்டேஜ் வரும்போது, இதை நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் போகும்போது, அப்போ அந்த சுற்றி இருக்கவங்க வாய் கம்முன்னு இருக்காது. சே பாரா இஷ்டத்துக்கும் நிறைய சம்பாதிப்பா, சினிமாவில் போய் சம்பாதிக்க தானே, சீரியலில் சம்பாதிக்கிறது தானேன்னு சொல்லிட்டு அந்த தப்பாக பேசுறது தான் அதிகமாக இருக்குமே. இவங்களை சப்போர்ட் பண்ணும்போது அதிகமாக இருக்காது. இப்போது ஒரு விஷயம் பண்ணுறோம், அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து கிடைக்குது அப்படிங்கும்போது அந்த விஷயத்தை நான் கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பேன். ஓகேவா, ஏதோ ஒரு விஷயம், அந்த விஷயம் வந்து நான் கஷ்டப்பட்டு பண்ணதுனால தான் அதுக்கான பலன் எனக்கு கிடைக்குது. ஈஸியாக வந்து நான் அடுத்தவங்களை செய்ய சொல்லிட்டேன், அந்த பலனை வந்து கண்டிப்பாக என்னால் எடுத்துக்கவே முடியாது, கடவுள் அதை கொடுக்கவும் மாட்டான். ஸோ அது வந்து எனக்கு தெரியும் நான் எப்படி அதை பண்ணேன்னு. அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக காதில் வாங்கவே கூடாது. ஒரு காலத்தில் நான் அதெல்லாம் யோசித்து கஷ்டப்பட்டு ஐயோயோ என்ன இப்படி சொல்லிட்டாங்களேன்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறம்லாம் வந்து நீ சொல்லிட்டு போ, 2 விஷயம்தான் கேர்ள் வந்து ஒருத்தவங்க நம்மளை பற்றி பேசுகிறதுக்கு. ஒன்று, அவங்க நம்மளாக ஆக முடியாது. இன்னொன்று, நம்ம இருக்கிற இடத்த அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒன்று முடியாமல் இருக்கலாம், இல்லை வந்து டைம் எடுக்கலாம். அதில் கொஞ்சம் அந்த பேர்ன்ஸ் எல்லாம் வரும்ல உள்ள, அந்த மாதிரி இருக்கும்போது பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம காதில் வாங்கவே கூடாது. சில பேர் என்ன சீரியலில் வந்துட்டாங்க, நடிச்சிட்டாங்க, சூப்பர், ஒரு 10 லட்ச ரூபாய் காரு, 2 கோடிக்கு வீடு, செட்டில் ஆயிட்டாங்க, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறத கேட்கும் பொழுது எப்படி இருக்கும் உங்களுக்கு? அவங்க சொல்லிட்டு தெரியாமல் ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க, அப்படி தான் இருக்கும். நான் பெருசாக அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன் காதில். பட் நம்பலாமா 2 கோடி வீடு, 15 லட்ச ரூபா கார்? இஷ்டம், நம்பிக்கோங்க, உங்க இஷ்டம். ஒரு மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க. இல்ல, வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தெளிவாவே தெரியும் 2 கோடி வீடு, 10 லட்ச ரூபாய் காரு. இப்போ வந்து 8 லட்ச ரூபாய்க்கு குறைஞ்சு காரே கிடையாது. இல்ல, ஒரு லோ எண்ட் எடுத்தாலே வந்து 8 லட்ச ரூபாய் வந்து நிக்குது. அந்த மாதிரி சொல்லும்போது ஓகே, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஏதோ நம்ம வீட்டில் வந்து பார்த்த மாதிரி சொல்கிறாங்க, ஓகே பரவாயில்ல விடுங்க, சொல்லிட்டு போட்டோம். இந்த வீடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஒரு பக்கெட் லிஸ்ட்டு, கனவு. என்னதான் இருந்தாலும் நம்ம படித்து சம்பாதிச்சு ஒரு வீடு கட்டிடணும் அப்படிங்கிறது தான் சின்ன வயசுலேருந்தே நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்ரீம். ஸோ அந்த ட்ரீமை பற்றி சொல்லுங்கள். வீடு ஆப்வியஸாக நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு வீடு வாங்கணும், சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஆசை. எனக்குமே அந்த ஆசை இருந்துச்சு. எனக்கு வந்து அஸ்ட்ராலஜியில் ரொம்ப நம்பிக்கை. ஓகேவா, நான் என்னோடய ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி பேசிக்காக நானும் நியூஸ் ரீடர் கம் ஆங்கருங்கிறதுனால ஆங்கரிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஆஸ்ட்ராலஜி ஷோஸ் எல்லாம் போவாங்கள்ல, அந்த மாதிரி போகும்போது அந்த ஆஸ்ட்ராலஜர் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம போய் உட்காந்து கேட்குறது, என் கை பார்த்து சொல்லுங்கள், எனக்கு வந்து ஜாதகம் பார்த்து சொல்லுங்கள், நான் எப்போ வந்து வீடு வாங்குவேன் அப்படிலாம் சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பேன். அப்போது அவர் வந்து உனக்கு 30 வயசுக்கு மேலே தாமா பிராப்தம், போமா அப்படின்ட்டாரு. சரி, நானும் அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு சேர வேண்டியதை கடவுள் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அப்படியே ஆச்சு. எனக்கு ஒரு 28, 29 ஆச்சு. கன்சீவ் ஆனேன், என் பையன் வந்தான். அப்படியே என் பையன் வந்த ராசியாக என்னன்னு தெரில, ஒவ்வொரு நல்ல விஷயங்களாக நடக்க ஆரம்பிச்சுது. அதே மாதிரி நம்ம இடம் வாங்கினோம், வீடு கட்டினோம். நம்மளால் முடியுமான்னு நினச்சி சில விஷயங்கள் நம்ம யோசிப்போம்ல, அப்போ யோசித்து ஹோல்ட் பண்ணி வச்சது எல்லாமே வந்து ஒரு காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிச்சுது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு நமக்குன்னு ஒரு இடம், நமக்குன்னு ஒரு வீடு, அந்த எலிவலையானாலும் தனி வலை வேண்டும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸ் கட்டணும்னு ரொம்ப ஆசை.
அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வீடு கட்டியிருக்கோம். அதில் சந்தோஷமாக இருக்கோம் நாங்கள். சரி, இப்போ உங்களுடைய நான் கேள்விப்படும் போது உங்கள் அப்பாவுக்கு வந்து பெருசாக நீங்கள் இந்த மீடியா உள்ள வர்றது பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டோம். அது உண்மையா? அப்பாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு வந்து நான் கணக்கணும் காலங்களில் செலக்ட் ஆகும்போது நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பா சொன்னது என்னென்னா, ஸ்கூல் படிக்கும்போது உனக்கு நடிப்பு வேண்டாம் அப்படின்ட்டு தான் சொன்னாங்க. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து நம்ம காசு பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு படிக்க தோணாது. அப்பாவுக்கு என்னென்னா, நான் வந்து ஃபுல்லாக படித்து முடிக்கணும், எனக்கு எதுவுமே இல்லைனாலும் கையில் ஒரு டிகிரி இருக்கணும் ஹோல்ட் பண்ணுறதுக்கு, லைஃப்பை ஹோல்ட் பண்ணுறதுக்குங்கிறது தான் அவங்களோட ஆசை. ஸோ அதனால வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரெண்டாவது விஷயம், நம்ம வந்து பயங்கரமான கிராமம். அந்த கிராமத்துலேருந்து வெளில வந்து நம்ம ஒரு ஃபீல்டுக்குள்ளே வரோங்கும்போது கண்டிப்பாக ஏதாவது தப்பாக பேசிடுவாங்களோங்கிற ஒரு பயமும் இருந்துச்சு அவங்களுக்கு. அதனாலையும் வேண்டான்னு சொன்னாங்க. பட் பேசிக்காக அப்பாவுக்கு வந்து நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அப்பாவுக்கு கல்யாணம்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பாவுமே இங்கே வந்து சினிமா கார்டு எடுத்து கொஞ்ச நாள் நடிக்கிறதுக்காக சுற்றி அந்த மாதிரி கதைலாம் இருந்திருக்கு. எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் அப்பா அதெல்லாம் சொன்னாங்க. அவங்களோட கார்டெல்லாம் எடுத்து காமிச்சாங்க என்கிட்ட, அந்த நடிகர் சங்க கார்டெல்லாம் எடுத்து காமிச்சாங்க. இதெல்லாம் இருக்குமா, நான் வந்து சொல்லலை, நான் சொன்னால் வந்து உன்னை ரொம்ப ஏற்றி விடுற மாதிரி இருக்கும், அதனால் நான் சொல்லலை. இப்போ நீ வந்து இப்போ உனக்கு தெரியும், நீ வந்து ஓரளவுக்கு வந்துட்ட மேலே, அதனால் நான் இப்போ சொல்கிறேன், எனக்கும் இந்த ஆசை இருக்குது, அதனால தான் உன்னை சரி ஓகே போட்டோன்னு சொல்லிட்டு விட்டது. ஒருவேளை என் ஆசை நிறைவேறாமல் அது மூலியமா வந்து அது எனக்கு நிறைவேறியிருக்குன்னு நான் நினச்சிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. இது எனக்காகவும் இல்லாமல் என் அப்பாக்காகவும் சேர்த்து தான். பியூட்டிஃபுல். நம்ம ஒரு விஷயத்தை வச்சு நிறைய கமிட்மெண்ட்குள்ளே போவோம். இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், நிறைய கமிட்மெண்ட். இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒரு விஷயத்தை வச்சு ஒரு கார் வாங்குவீங்க, ஒரு வீடு வாங்குவீங்க, ஒரு கமிட்மெண்ட்குள்ளே போவீங்க. மாதம் மாதம் அந்த கமிட்மெண்ட்டுக்கு ஒரு காசு வேணும் உங்களுக்கு. ஸோ அப்படி தான் எல்லாருக்குமே, எங்களுக்கும் அதுதான். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து இஎம்ஐ எடுப்பீங்க, நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து இஎம்ஐ எடுப்போம். ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட் முடியுதுங்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த இஎம்ஐயை எப்படி வந்து கட்டுறது அப்படிங்கிற ஒரு தாட் ஒன்று இருக்கும். அடுத்த ப்ராஜெக்ட் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் ஒன்று இருக்கும். இது நம்மளால் வந்து கோ த்ரூ பண்ண முடியுமா அப்படின்னு. இது எல்லாமே யோசிச்சு தான் அடுத்த ப்ராஜெக்ட் வந்து கிடைக்குமான்னு நம்ம வந்து ஒரு எப்படி ஆகிடுவோன்னா, சீக்கிரமாக கிடச்சிடணும், நம்ம அது எப்பயுமே அதை பற்றியே ஒரு சிந்தனை வந்து நம்மளுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி ஒரு இது. ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான நபரை பற்றி பேசணும், திரு சதீஷ். ஏன்னா வந்து உங்களுடைய பேரை ரொம்ப அழகாக இருக்குது, ஹேமா ராஜ் சதீஷ். ஸோ 2 பேருக்குமே இடம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுடைய பேரில் வந்து இருக்குது. எவ்வளோ பெரிய ஒரு சியர் லீடர் அவர் உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கு நீங்கள் எவ்வளோ பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன் இதுக்கு. நான் PS1 முடித்து PS2 எனக்கு கமிட் ஆகிறதுக்கு ஐடியாவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அதுக்கு ரீசன் என்னென்னா, ஒரு மல்டி ஸ்டார் ப்ராஜெக்டில் ஃபஸ்ட்டு ஒரு 5.5 வருஷம் நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். மறுபடியும் ஒரு மல்டி ஸ்டார் ப்ராஜெக்ட்டு, அதுவும் அதோட கண்டினியூட்டி ப்ராஜெக்ட்டு பண்ணணுமா அப்படின்னு ஒரு யோசனை இருந்துச்சு. சரி, நம்ம வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணலாம், ஒரு சிங்கிள் லீடாக ட்ரை பண்ணலாம், நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு. பட் எனக்கு சேனல் சைடில் வந்து கேட்டாங்க, நீங்களும் இந்த ப்ராஜெக்டில் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, என் பையன் கூட இருந்ததே இல்லை. ஹீஸ் 4 நவ். அவன் கூட வந்து அந்த 4 வருஷத்தை நான் மிஸ் பண்ணேன்ல. சரி, கொஞ்சமாவது வந்து அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு இருந்துச்சு. நான் சொன்னேன், சதீஷ் இந்த மாதிரி பண்ணலான் இருக்கேன் நான், என்ன பண்ணுறது அப்படின்னு. இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம், ஓடும்போது ஓடிடு, உட்கார்றதுக்குன்னு டைம் கிடைக்கும், அப்போ நீ உட்காந்துக்கோ அப்படின்னு சொன்னார். ஷுவராக சொல்கிறியா அப்படின்னு. ஏன்னா என் பையன் வந்து நைட் டைமில் சம்டைம்ஸ் நான் இல்லைன்னா தூங்க மாட்டான். ஷுவராக சொல்கிறியா அப்படின்னு. ஷுவர் தான், நீ போ, கான்ஃபிடென்ட் தான், போ. ரொம்ப சில்லாக சொன்னான். சரி ஓகே. ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது அந்த அண்டர்ஸ்டாண்டிங்? இல்லை ஹீஸ் ஆல்வேஸ் சேம். ஆமாம் எப்போவுமே. முன்னாடியும் வந்து ரொம்ப பெருசாக ஆஹா ஓஹோன்லாம் இல்லை, அது மாதிரி நான் டவுனும் பண்ணல. இல்லை, எஸ் அது உண்மை. ரொம்ப நம்மளை தூக்கி வச்சு பேசுறது எதுவுமே கிடையாது. இஸ் லைக் வெரி நார்மல் ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியல் தான். ரொமான்ஸ்லாம் வந்து சுட்டு போட்டா கூட வராது அப்படின்ற மாதிரி. அவர் எப்பாச்சும் கோவமோ இல்லை எதுவும் பட்டிருக்காரா? ஒரு எப்படி சொல்றது, ஒரு சின்ன ஒரு ஜெல்லஸ், அந்த ஒரு பொறாம மாதிரி இருக்கும்ல, என்ன நீ பாட்டு சீரியல் போயிடுற, அது எப்படி சொல்ற, சின்ன ஊடல்லாம் நடக்கும்ல, அந்த மாதிரி கேட்குறேன். எந்த டிராமாட்டிக் பொசசிவ் இருக்கு, பொசசிவ் இருக்கு. பொசசிவ் இல்லாமலாம் வந்து ஒரு கப்பிள் ரிலேஷன்ஷிப் இருக்கவே இருக்காது. பொசசிவ் இருக்கு.
பட் அதை வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. இவன் நானும் சரி அவங்களும் சரி வெளியில் காமிச்சிக்கிறதே கிடையாது. தெரியும்ல நம்மளுக்கு, அது ஒரு செக்குமாடு நானும் ஒரு செக்குமாடு, எங்கே சுற்றினாலும் அங்கே தான் போய் நிற்போம். அதனால காமிச்சிக்கிறதே கிடையாது. சூப்பர் சூப்பர். நம்மளுக்கு தெரியும். ஓகே, இப்போ எப்படி உங்களுடைய நடிப்பு நிறைய பெண்களுக்கு பிடிக்குமோ அதே போல் ஹேமா அவங்களுடைய சாரி கலெக்ஷன், ட்ரெஸ் கலெக்ஷனுக்கே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. அண்ட் உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலும் ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை உண்மையாக தானே? ஆமாம் தானே? ஆமா ஆமா. என்ன எப்படி சொல்லிட்டீங்க? தனியா நீங்க அதுக்குன்னு வீடியோஸ்லாம் போடும்பொழுது அதோட வியூவர்ஷிப் நீங்களே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நாங்க அதை வந்து பார்த்ததை தான் சொல்றோம் நாங்க. ஸோ அந்த சாரீ கலெக்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வீடே வச்சிருக்கீங்க அப்படிலாம் கேள்விப்பட்ட உண்மை அது? வளசரவாக்கத்தில் ஏமா சாரிக்காக ஒரு தனி வீடு வச்சிருக்காங்க. எதுக்கு வளசரவாக்கம்? போயஸ் கார்டன் சொல்லுங்க, சொல்றீங்க. அப்படிலாம் இல்லை, இருக்கு சாரீஸ் வந்து ஒரு 600-700 சாரீஸ் இருக்கும். வேணா ஒரு சாரீ வந்து எடுப்போம், ஒரு 4 சீன் வரும்னு சொல்லுவாங்க, அது 2 சீனோடய முழுக்க போட்டுருவாங்க அந்த சாரீக்கு. ஆனால் அந்த சாரீ நல்ல சாரியாக வேற இருக்கும். என்னடா பண்ணுறது, திருப்பி அடுத்த ஷெட்யூல் அதை கட்டுவேன், அந்த மாதிரிலாம் பண்ணுவேனே தவிர இப்போ இதை கட்டிட்டேன் நல்லா அடிச்சிட்டேன் அப்படின்னா திருப்பி ஒரு 2-3 வருஷம் கழிச்சு மறுபடியும் எடுப்பேன் அதை. அந்த மாதிரி சிலப்போ அப்படியே ஒரு விரக்தி அடையாதா, என்னடா எப்போ பார்த்தாலும் சாரி சாரி சாரின்ட்டு? ஆமாங்க, ஆமாம். நம்ம வேற குட்டியாக இருக்கோமா, சாரி கட்டினா ஒரு மாதிரி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு போகிற மாதிரி இருக்குது, ஐயோ அப்படின்னு. எனக்கு கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சுடி, ஜீனு அந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக போட்டு போய் நம்ம குட்டியாக இருக்கிறதுனால ஒன்றும் அசிங்கமாக தெரியாது. ஒன்று ரொம்ப ஈஸியாக இருக்கும் கேரி பண்ணிக்கிறதுக்கு. சாரிங்கும்போது வந்து இப்போல்லாம் எல்லாரும் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு எங்கே ஃபோட்டோ எடுக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அது ஒரு பயமாக இருக்குது. அதனால் இங்கே நம்ம சரி பண்ணியிருக்கோமா, இங்கே சரி பண்ணியிருக்கோமான்னு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறத விட அழகாக அப்படியே ஒரு அங்கி மாதிரி போட்டு போனோமா, எதுவும் சரி பண்ணணுன்னு அவசியம் கிடையாது, நீட்டாக போயிட்டு நீட்டாக வந்தோமா. இல்லை இன்ஃபேக்ட் இதை நீங்கள் அதை ஜாலியாக விளையாட்டாக நீங்கள் சொன்னாலும் உண்மையிலே இப்போ இருக்க காலகட்டத்தில் சீரியஸாகவே நடக்குது. நிறைய சீரியல் ஹீரோயின்ஸ்க்கு அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அது வந்து ஒரு 80% பசங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பேஜெல்லாம் வச்சுருக்கிறவங்க. சாரி பாய்ஸ், அவன் வந்து அவங்க அம்மா தங்கச்சி அக்காவெல்லாம் அவன் எப்படி பார்ப்பான், அவ்வளோ வக்ர புத்தியா அப்படின்லாம் தோணும். பாவம் அவனை தெரியாமல் அவங்க வீட்டில் வச்சுருக்கிறாங்களே, இப்படியா பேஜஸ் எல்லாம் அவன் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கானேன்னு தோணும் அதெல்லாம் பார்க்கும்போது. இல்லை ஃப்ராங்காக ஒரு விஷயம் சொல்லணுன்னா என்னென்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், பெண்களுக்கு வந்து மார்பகங்கள் படைச்சது எதுக்கு ஆண்டவன்? குழந்தைக்கு பால் கொடுக்கணும், குழந்தைக்கு பசியாற்றணும். அதை வந்து ஒருத்தவன் வக்ர புத்தியோடு பார்க்குறான் அப்படிங்கும்போது அது எவ்வளோ தப்பான விஷயம் இல்லை? அதுக்கு ஒரு பேஜ் அதை ஒரு ஸ்லோ மோஷனில் போட்டு எதுக்கு பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் இல்லை? இது வந்து உன் அம்மாவாவோ உன் அக்காவாவோ தங்கச்சியாவோ இருந்தால் நீ பண்ணுவியா? ஸோ நடிகர்கள் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் டேக் இட் ஃபார் கிராண்டடாக இவங்களை பற்றி என்ன வேணால் சொல்லலாம், என்ன கமெண்ட்ஸ் வேணால் போடலாம் அப்படின்ற அந்த டேக் இட் ஃபார் கிராண்டடாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. முகம் தெரியாமல் போடுறது தானே கமெண்ட்ஸ் எல்லாமே. முகம் தெரிஞ்சு முன்னாடி வந்து பேசுகிறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது? ஈஸியாக கமெண்ட்ஸில் போட்டு போயிடுவாங்க. இல்லை உங்களுக்கு எப்படி இருக்கும் அது? கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து பார்க்கணும்லாம் அவசியம் இல்லை. யாரும் உங்களுக்கு பிடிச்சவங்க தெரிஞ்சவங்க உங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க, ஹேமா இங்கே பாரு, ஹேமா உன்னை பற்றி இப்படி நியூஸ். அது எப்படி இருக்கும்? ஒருவேளை இந்த மாதிரி ஒரு வீடியோவோ இல்லை உங்களை பற்றி ஒரு நியூஸை அனுப்பும் போது உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள், நீங்கள் அதை பழகிட்டு இருக்க உங்களுக்கு அது அப்படி தானே. ஆனால் அவங்க சில நேரத்தில் ரொம்ப க்ளோஸாக எடுத்துருப்பாங்க. மேபி உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது எப்போச்சும் அவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காங்களா? இன்னும் எப்படிலாம் பண்ணுறாங்க, ரொம்ப ஈஸியாக என் எடுத்துக்கிறாங்க? ஹஸ்பண்ட்லாம் கண்டிப்பாக பார்த்துருப்பாரு, பார்த்துருக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் கிடையாது. ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவார். ஹி நோஸ் மீ, அதனால் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவார். யாராவது எனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் சர்க்கிள் இந்த மாதிரிலாம் அனுப்பும்போது நிறைய இந்த ஃபேன் பேஜஸ் எல்லாம் எடுத்து அனுப்பு, பாருங்கக்கா எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கக்கான்னு. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அவ்வளோ வக்ர புத்தியோடு இருக்கிறவங்கள திருத்துறதுக்கு நம்ம வரல. அதுவே திருந்தி அதுவே அது வேலையை பார்த்துக்கிட்டு போனால் தான் உண்டு. அவ்வளோதான், அப்படியே விட்டு போக வேண்டியதுதான். ஓகே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த பாதையில் வந்து ஒன் உமன் பயங்கரமாக உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க, ஒரு சிங்கப்பெண், அவங்கள பார்த்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா யாரை சொல்வீங்க? இல்லை நிறைய பேர் இருந்தாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க. 1 இல்லை 2. சொல்லுங்கள். ஒன்று என் அம்மா, இன்னொன்று என் மாமியார். ஒன்று என் அம்மா, அவங்க வந்து பெருசாக எதுக்குமே பயப்படவே மாட்டாங்க. அவங்க பயந்து நான் பார்த்ததே கிடையாது. எங்கள் அப்பாவுக்கே உடம்பு சரியில்லைனாலும் ரொம்ப தைரியமாக ஹேண்டில் பண்ணுவாங்க அந்த விஷயத்த. அப்போ வந்து நம்ம கிராமத்தில் தான் இருந்தோம்ல, இப்போவும் கிராமத்தில் தான் இருக்கோம். இருக்கும்போது நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலுங்கிறது வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போகணும். அப்பா கிட்ட மட்டும்தான் வண்டி இருக்கும், அது அப்பாவுக்கு மட்டும்தான் ஓட்ட தெரியும். அப்பாவுக்கே உடம்பு சரியில்லைங்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க இல்லை?
அந்த மாதிரி நைட் டைம்லலாம் உடம்பு சரியாமல் போச்சுன்னா அதை வந்து ரொம்ப கூலாக டென்ஷன் ஆகாமல் ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க ஒன்று. இன்னொன்று என் மாமியார். அவங்கக்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம் ரொம்ப பொறுமை. பொறுமைனாலும் பொறுமை, அவ்வளோ பொறுமை அவங்களுக்கு. என்னென்னா, நான் கல்யாணம் ஆகி வந்த டைம்லலாம் வந்து சில விஷயங்கள்லாம் நம்ம செய்ய தெரியாமல் தப்பாக செய்வோம். இந்த சமையல் அது இதெல்லாம் செய்ய தெரியாமல் தப்பாக செய்வோம். ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவாங்க அதை. சரி செஞ்சிட்டியா, சரி போ, சரி விட்டுரு, அவ்வளோதான். அது திட்டி என்ன ஆக போகுது? திட்டி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, நம்மளுக்கு மனசு தான் கஷ்டமாகும். இது இனிமேல் இப்படி பண்ணாத, அந்த இனிமே பண்ணாதங்கிறது கூட அவங்க வாயிலேருந்து வராது, அதையும் நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஆனால் ரொம்ப பொறுமை, டு த கோர். இவ்வளோலாம் பொறுமையாக இருக்க முடியுமா ஒரு மனுஷியால் அப்படின்னு நம்மளே வந்து வியக்க வைப்பாங்க, அந்த அளவுக்கு பொறுமை. சூப்பர் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் த மொமெண்டோ. தப்புனா சாரி கேட்டுருவேன் நான். சாரி நான் தெரியாமல் சொல்லிட்டேன், காமாக சிரிச்சுட்டு நான் பாட்டு. நடந்திருக்கா அந்த மாதிரி ஆட்டிடியூட் த்ரோ பண்ணியிருக்காங்களா? எஸ் எஸ். இந்த லைவ்லினஸே இருக்க மாட்டேது சீரியலில். ஒரு நாளைக்குள்ளே 8 சீன் 9 சீன் எடுக்கணுங்கும்போது ஃபுல் இதையுமே வந்து மக்கடிக்க யாராலையுமே முடியாது. நான்லாம் சம்டைம்ஸ் வந்து எனக்கு வேண்டாம், எனக்கு டயலாக் வேண்டாம், நானே வந்துடுறேன் அப்படின்லாம் சொல்லுவேன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. MCR Pure Cotton Club, formals and casual shirts.